பாடியிருக்காங்க இல்லையா, தூய வெந்நீர் துதைந்த என்ன சொன்னாங்க, நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் பாடினாங்க இல்லைங்களா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, தூய வெந்நீர் துதைந்த. இந்த பசங்கெல்லாம் எங்கள் வீட்டு ஐயாலாம் கேட்பாங்க, போயிட்டு ஏதாவது புரண்டுட்டு வந்துட்டா இது என்ன மண்ணில் புரண்டு விழுந்து வந்தியான்வாங்க. அது கொஞ்சம் நிறைய மண்ணெல்லாம் இருந்ததுனாக்கா அது மாதிரி திருநீரை பூசினா மாதிரி இல்லையா, அதில் போய் அப்பர் பெருமான் புதைஞ்சு வந்த மாதிரி இருக்கிறாங்களாமா. தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும், தாழ்வடம்னு அது அக்கு மாலை, அந்த நம்மளோட ருத்ராட்ச மாலை தாழ்வடமும். நாயகன் சேவடி தைவர், மனசுல எந்த நேரமும் சுவாமியை நினைச்சிட்டே இருப்பாராம். நாயகன், தன்னோட நாயகன் சிவபெருமான், அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சிந்தை மனசுல என்னமா இருக்கா, சுவாமியை நினைச்சுட்டே இருக்காங்க. அப்ப மனசுல நினைக்கிறதால என்ன இருக்கும், யாரையாவது இப்ப ஒருத்தவங்களை பிடிக்கல, அவங்கள நினைச்சா நம்மளுக்கு என்ன வரும், கோபம் வரும். கரெக்டு, கோபம் வரும். ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்குது, அவங்கள நினைச்சா சிரிப்பு வரும், சிரிக்கிறாங்க, ஆமா இன்பம் வரும், சந்தோஷம் வருது. அப்ப அவர் யாரை நினைக்கிறாரு, சாமியை நினைக்கிறாரு. சாமியை நினைச்சா என்ன வரும், காதலாகி கண்ணீர் வரும். நம்ம அப்ப காதலாகி நினைச்சாக்கா அது கண்ணீர் வருமா. அப்ப நாயகன் சேவடி தை வரும்னாக்கா சுவாமியோட திருவடி. இங்க இருக்க பெற்ற என்ன குறையுடையனே, அன்னைக்கு சொன்னோம் இல்லையா திருவாரூர் பாட்டு, சுவாமியோட திருவடி என் மனசுல இருக்கு, எனக்கு என்ன குறைன்னா இல்லையா, அந்த திருவடி அவர் என்ன பண்ணுவாரோ தழுவிக்கிட்டே வருடிக்கிட்டே இருப்பாராம். அந்த வருடிக்கிட்டே இருந்தாக்கா என்ன வருதுனாக்கா, நைந்துருகி பாய்வது போல் அன்பு கண்ணுல இருந்து தண்ணியில வந்துகிட்டே இருக்குமா, அதை என்னைக்குமே நிக்காத, பாய்வது போல் அன்பு நீர் பொழிக்கணும். கண்ணீர்னு சொல்ல கிடையாது, சொல்றாரு பாருங்க தெய்வச்சங்க, அன்பு நீர், மனசுல இருக்க அன்பு நீரா வெளியில வருதான். அப்ப அன்பு நீர் பொழிகண்ணும் பதிக செஞ்சொல்மை. போன இப்ப சித்திர சதயத்துக்கு இதுல கும்பகோணத்துல போயிட்டு அப்பர் பெருமானோட புராணம் சொல்ற. அந்த புராணத்துல சொல்லும் போது ஒரு 82 வயதாவது அந்த ஐயாவுக்கு அந்த பையில இருந்து துண்டு எடுத்து தொடச்சிட்டு கேட்கிறாரு கண்ணில். அந்த அவரால் அந்த வயசுக்கு எத்தனை தடவை கேட்டிருப்பாங்க அந்த புராணம். அந்த புராணம் சொல்ல எனக்கு ஒரு பயம், அவங்க யாராவது அழுதாலே எனக்கு அழுக வந்துருவாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்க உருகி கேட்குறாங்க. அது மாதிரி பாய்வது போல அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சொல் மேய. வாயில என்ன இருக்கும், எந்த நேரமும் பதிகம், ஏதாவது ஒரு பதிகம் உணர்த்துட்டே இருப்பாங்க. உடையார் இதுதான் இந்த இப்போ எல்லாம் படமா வரைஞ்சி வைக்கிறோம். அந்த படத்தை யார் முத வரைஞ்சதுன்னா நம்ம சைக்கிழா பெருமானார் தான். கண்டார்கள் கைதலைமையில் குவித்து இந்த கருணை கண்டால் மிண்டாயனாக்கா துன்பம். அது இன்னும் இங்கே இதுல மலையாளத்தில் சொல்லுவாங்க மிண்டாதிரடி அப்படின்வாங்க. என்னன்னாக்கா ஒரு எதுவும் செய்யாதன்னு, அந்த மாதிரி மிண்டாய செய்க அமிர்தைய பார்க்குறாங்க. பார்த்தா இவ்வளோ கருணையா இருக்காரு, இவ்வளோ வயது 61 வயதான் கிட்டத்தட்ட, இப்படி இருக்கிறாரு. அப்படியே திருநீர் சிவ